ஆமா, எத்தனை பேர் பல பாடுகளோடு இந்த சபைக்குள்ள அவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க பார்ப்போம். நிறைய பாடுகளோடு வந்தேன். அப்படி கையை அசைச்சு காமிங்க, பரலோகம் பார்க்கட்டும். நான் ரொம்ப பாடுகளோடு தான் வந்தேன். ஒருவேளை கணவர் மூலமா இருக்கலாம், இல்லை சமுதாயத்து மூலமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நான் ரொம்ப பாடுகளோடு தான் இந்த சபைக்குள்ள வந்திருக்கேன், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேச போகிறார். நான் செய்து கொடுக்கிற தலைப்பு பாடுகளும் ஆளுகையும் என்கிற தலைப்புல கர்த்தர் என் இருதயத்துக்குள்ள வச்ச காரியத்தை உங்களோட பேச போகிறேன். ஹல்லேலூயா. பாடுகளும் ஆளுகையும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாடுகளும் ஆளுகையும். ஹல்லேலூயா. பாடு இல்லாம பரலோகம் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் போதிக்கிறாங்க, நம்ம வந்துட்டோம்னாவே பாடலாம் இல்லை, நான் பஞ்சுமத்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம், வேதத்தின் வாயில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்ம பைபிளை தான் பார்க்கணும், வேதத்தை தான் பார்க்கணும். வேதத்தில் அப்படி போட்டிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், நிறைய கள்ள உபதேசங்கள் வந்து இன்னைக்கு ஜனங்கள்ட்ட என்ன போதிக்கிறாங்கன்னா, பாடு இல்லை, அவர் இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, அதனால நீ இளைப்பாரு. ஹல்லேலூயா. ஐயா, நான் சொல்றேன், உனக்கு பாடுகள், அவரோடு நீங்கள் பாடுகளை சகித்தீர்களே ஆனால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். பாடுகளை சகிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் ஆளுகையை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாடு இல்லைன்னு பிரசங்கிக்கிறவனுக்கு எப்படி ஐயா பரலோகத்தை கர்த்தர் கொடுப்பார்? பாடு உண்டு, போராட்டம் உண்டு, நிந்த உண்டு, எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் பாடுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க இங்க பாடுபட்டா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பாடுபடுகிறீர்களோ அந்த பாடுகளுக்கெல்லாம் மேல ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப பாடுபடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆளுகை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ரொம்ப பாடுகள் பள்ளியா தான் நான் கடந்து போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய ஆளுகை காத்திருக்கு. கையை தட்டும் போது அந்த கிருபை வரட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுகள் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு பாடு, சபையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் பல பாடுகளோடு தான் நான் வந்து இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாடுகள் பட்டால் அவளோடு கூட சேர்ந்து ஆளுகையும் செய்வீர்கள். அப்பனா நீங்க நினைச்சுக்கணும், ரொம்ப பாடுகளோடு யாரெல்லாம் வந்தீங்க? மறுபடியும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்கு அவரோடு கூட ஒரு ஆளுகையும் உண்டு. என்ன ஆளுகை தெரியுமா? 1000 வருடம் கைய தட்டை 1000 வருடம் அவரோடு நீ ஆளுகை செய்ய போகிறா. ஒரு வருஷம் தான் நீ இந்த பூமியில வேணா ஒரு 70 வருஷம் வரைக்கும் பாடுகளை சகிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த 80-70 வயசு வரைக்கும் பாடுபடுகிற உனக்கு கர்த்தர் ஒரு ரிவார்டு வைத்திருக்கா. என்ன ரிவார்டு தெரியுமா? 1000 வருஷம் நீ அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. பாடுகள் இல்லாமல் இங்கே யாருமே வந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாடுகள் வழியாய் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் அது 12வது வசனம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் அது 12வது வசனம். ஸ்கிரீன்ல போடுங்க பார்ப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் போதும். ஹல்லேலூயா. யாரோடு கூட? தேவனோடு கூட. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் தேவனோடு கூட பாடுகளை சகித்தோமானால், பாடுகளை கண்டு புலம்பாமல், பாடுகளை கண்டு முறுமுறுக்காமல் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? சகித்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுது, அவரோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்களே ஆனால். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சில பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. பொய் சிலவன் பிதட்டி கொண்டிருக்கிறான், பொய் சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பாடு இல்லை, பிரச்சனை இல்லை. வேதம் என்ன பொய்யா? இந்த வார்த்தை என்ன பொய்யா? வார்த்தை சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். அல்லேலூயா. யாரோடு கூட? யாரோடு கூட?
தேவனோடு கூட. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனை உண்டு, நிந்த உண்டு, அவமானம் உண்டு. எல்லாவற்றையும் நீங்கள் சகித்தீர்களே ஆனால் அவரோட கூட, வசனத்தை போடுங்கடா, அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அவரோடு கூட நீ பாடுகள் சகித்தது உண்டானால் அவரோடு நீ என்ன செய்வாய்? ஆளுகை செய்வாய். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறந்து போயிடார். இன்னைக்கு பாடுபடுகிற உனக்கு கர்த்தர் ஒரு ஆளுகை வைத்திருக்கிறார். அது என்ன ஆளுகையாம்? 1000 வருஷம் அவரோடு கூட சேர்ந்து நீயும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம், அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாடு உனக்கு ஒரு பெருசா தெரியலாம். வேதம் சொல்லு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. பாடுகள் என்னவோ கொஞ்ச காலம்தான். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. பாடுகள் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நாட்கள் தான். அல்லேலூயா. ஆனா ஆளுகையோ, வேதம் சொல்லுகிறது, ஆளுகையோ 1000 வருட ஆளுகை. அல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க பாப்போம், அந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். அவரோடு கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மளை மறுதலிப்பார். அல்லேலூயா. பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது இயேசு வேண்டாம்னு சொல்லி மறுதலிச்சிட்டு நீ போனா பரலோகத்தில் உன்னையும் தேவன் மறுதலிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாடு என்னோடு சகிக்கிறியா? சிலவர் சொன்னாங்க, சகோதரி முன்னாடி சொன்னாங்க, அவங்க நீங்கள் தான் சிஸ்டர், நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பண்ணும்போது அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, எனக்கு எல்லா இடத்துலையும் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அண்ணே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த மகளை பார்த்து சொல்லு, அவள் பாடுபடுக்கிறது உண்மைதான், இந்த பாடுகளை அவள் சகிப்பாள் என்ன சொன்னாள். ஏன் தெரியுமா உங்களுக்கு அந்த பாடு? கிறிஸ்தவளாய் மாறின ஒரே காரணத்துக்காக மொத்த குடும்பமும் அவர்களை வெறுத்து அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடுகளை அவங்க சொன்னாங்க, அண்ணே ஆனாலும் நான் பரவாயில்ல, கிராமமாக போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன போராட்டம் வந்தாலும் நான் அந்த பாடுகளை சகிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்குற உன்னை பார்த்து சொல்கிறார், அவருக்காக நீ பாடுகளை சகிப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்கு ஒரு ஆளுகையை வைத்திருக்கிறார். மறந்து போயிடக்கூடாது. அவர் நீ பாடுபட்டு போயிடுவ அப்படியே பார்த்துட்டு சும்மா போவாரா? இந்த பாடுகள் வழியாய் கர்த்தர் உன்னை நடத்துகிறார்னா சும்மா நடத்த மாட்டார். உனக்கு பெரிய ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? உன்னை வச்சு தான் எந்த இடத்துல நீ பாடுபட்டையோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை வைத்து ஆளுகை செய்ய முடியாது கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த பாடு எவ்வளவு நாள் இருக்கும்? நமக்கெல்லாம் பாடு. அப்போ சபைக்கு வந்தாலும் பாடு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. அதற்கும் ஆவியானவர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். பாடு எவ்வளவு நாளா? கொஞ்ச காலம். பாடுகள் எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவேன் அப்படிதான் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, நித்திய மகிமையாயிருக்கிற அந்த பரலோகத்துக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. போதும். பாடு எவ்வளவு? கொஞ்ச காலம். சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான் பாடு. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்வாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எந்த இடத்துல நீ பாடுபட்டு வந்தாயோ கர்த்தர் அந்த இடத்துல உன்னை கையை தட்டும் போது இந்த கிருபை இறங்கட்டுமே. கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் தான் பாடு. அல்லேலூயா. ஆனா 1000 ஆண்டு உனக்கு ஆளுகை. அல்லேலூயா. பாடு என்னமோ கொஞ்ச காலம்தான், ஆனா ஆளுகை என்னமோ 1000 வருஷம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் பாடு, அல்லேலூயா. ஆனா ஆளுகை 1000 வருஷம். நம்ம இந்த கொஞ்ச கால பாடுகளை கண்டுட்டு ஓடிட்டோம்னா அந்த 1000 வருஷம் நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த சபையை பார்த்து, இங்கே வந்திருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து இந்த காலவில் ஆவியான சொல்லுகிறான், பாடு என்னமோ கொஞ்ச காலம்தான், கர்த்தர் உன்னை 1000 ஆண்டுகளாய் கர்த்தர் உன்னை ஆளுகை. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. விசுவாசத்தோடு கையை தட்டும் போதே அந்த கிருபையின் பிரசனம் இங்கே வந்திருக்கிற உன் மேலே அப்படியே அமர்வதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை ஆளுகை செய்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாடு, அல்லேலூயா, 1000 வருஷம் ஆளுகை, அல்லேலூயா. கொஞ்சம் தான் பாடு. இது வேணுமா, வேணும், அல்லேலூயா. இப்போ இதை கண்டு என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, அல்லேலூயா. இதை கண்டு என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. புருஷன் கீழே விழுந்தவொன்னா சோர்ந்து போயிடக்கூடாது, அல்லேலூயா. பாடு கொஞ்ச காலம்தான், ஆளுகை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அல்லேலூயா. ஆளுகை 1000 வருஷம், ஆனால் பாடுகள் கொஞ்ச காலம். எத்தனை விசுவாசிக்கிறேன் நான் சொல்ற புரியுதா? ஆளுகை 1000 வருஷம், பாடுகள் கொஞ்ச காலம், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் கொஞ்ச காலத்தில், அல்லேலூயா, அல்லேலூயா, கொஞ்ச காலத்தில் உங்களை விட்டு காணாமல் போட போகுது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகை உங்களுக்கு வருது. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னாரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடுகள் கொஞ்ச காலம்தான், அல்லேலூயா. ஆளுகை 1000 வருஷம், மறந்து போயிடக்கூடாது, அல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப பாடுகளோடு வந்தீங்க, எத்தனை பேர் மனதில் ரொம்ப பாரத்தோடு தான் இங்கே வந்தேன், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், பாடுகள் கொஞ்ச காலம் தான், அல்லேலூயா. முடிய போகுது. ஆண்டவரே, ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த லேசான உபத்திரம், அல்லேலூயா, சீக்கிரத்தில் முடிய போகுது. இந்த லேசான உபத்திரம், இந்த லேசான பாடுகள் கொஞ்ச காலத்தில் ஓடி போயிடும், அல்லேலூயா. எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும். ஆனால் ஆளுகை அப்படி இல்லை, உன் கூடையே இருக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அல்லேலூயா. ஆம், இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:5. எப்படியெனில் கிறிஸ்துவுடைய
கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு எவ்வளவு பாடுகள் பெருகுதோ. ஹல்லேலூயா. சகோதரிகளே, பாடுகளோடு வந்த சகோதரிகளே, உங்களுக்கு எவ்வளவாய் பாடுகள் பெருகிறதோ அவ்வளவாய் தேவனாலே உங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. அவர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதலும் பெருகுமா? எவ்வளவு பாடுகளோ சகிக்கிறீர்களோ அனுபவிக்கிறீர்களோ அதை விட உங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. அல்லேலூயா. அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கர்த்தர் பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் பாடு, ரொம்ப நாள்லாம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுப்பா சீக்கிரம் வர போறாங்க. ஹல்லேலூயா. அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மத்திய ஆகாயத்தில் மணவாளன் விரைவாய் வரப்போகிறார். எவ்வளவு விரைவாய் வரப்போறான்னு தெரியல, அவ்வளவு விரைவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதோடு சேர்ந்து அந்த பாடுகளும் நம்மளை விட்டு நீங்க போகுது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் அந்த பூமியில் நடைபெறும். அல்லேலூயா. ஆமாம், 1000 வருஷம் ஒரு அரசாட்சி நடைபெறும். அல்லேலூயா. அதில் யார் கூட இருப்பான்னா, இன்னைக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவர் பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து இந்த பூமியில் 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தாயா இந்த பாடு, அதுக்கு தாயா அந்த போராட்டம், அதுக்கு தாயா நிந்த, அதுக்கு தாயா அவமானம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாருக்கு அந்த ஆளுகையை கர்த்தர் கொடுப்பார்? அவரோடு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். அல்லேலூயா. நீங்க யாரா? பங்காளி. அல்லேலூயா. இந்த பங்காளி உன்னை அடிச்சு உன் சொத்தெல்லாம் புடுங்க பார்ப்பான். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு நீயும் நானும் பரலோகத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? பங்காளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. 3ஆம் பங்காளி 4ஆம் பங்காளி அல்ல, முதலாம் பங்காளியே நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. பாடுகள் சகிக்கிற நீங்களும் நானும் தான் அவருக்கு பங்காளி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்கிற நீயும் நானும் அவருக்கு பங்காளி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பங்காளிகள் தான் அவரோடு என்ன செய்ய போறாரு? கூட கூட்டு வருவார். அல்லேலூயா. அடுத்தவனை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது, அவன் குத்திட்டு போயிடுவான். அல்லேலூயா. பங்காளினா கூடையே இருப்பான், அதுக்கு தான் அவன் பங்காளி. அவனுக்கு தான் என்ன பங்கு இருக்கு. அல்லேலூயா. பாடுபடுகிற பங்காளியே கர்த்தர் அவரோடு உன்னை ஆளுகை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். இதைத்தான் ஆவியானவர் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு. அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு அவரோடு கூட ஒரு ஆளுகையும் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு அவர் சீர்படுத்த போகிறார். உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சீர்படுத்தி முடித்து ஸ்திரப்படுத்தி முடித்து பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து அங்கே ஒரு 7 ஆண்டு கல்யாண விருந்தில் உங்களை வைத்து 7 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த அந்த சத்துடைய வாய்களை கட்டி அவனை பாதாளத்தில் அடைச்சிட்டு உங்களையும் என்னையும் இந்த பூமியில கொண்டு வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வைக்க போகிறார். நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கையை தட்டும் போது ஒருத்தன் உனக்கு ஒரு பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அந்த பாடுகளை நீ சகிக்கக்கூடிய பலனை இன்னொருத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவன் உனக்கு பாடுகளை கொடுக்கிறான், இன்னொருவர் உனக்கு பலனை கொடுக்கிறார். அவர் உனக்கு பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாடுகள் இல்லாம எதையும் பெற முடியாது. அல்லேலூயா. பாடுகள் இல்லாம சும்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு பெற முடியுமா? பரலோகத்துக்கு போகணும், சும்மா போயிட முடியுமா? அல்லேலூயா. சில பாடுகள் இந்த பூமியில நம்ம பட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, சில பாடுகள் வழியாக தான் நம்ம போக முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கதான் சொல்லுவேன், பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை.
சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கும், பாடு இருக்கும், அது வழியாக தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் கடகடன் 2 காரியத்தை சொல்லிட்டு திருவிருந்தை கொடுத்து அப்படியே இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:18. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பாடுபடுகிற உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. பாருங்களேன், இக்காலத்து பாடுகள் எதற்கு? இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்காக. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடு எதற்கு? மகிமை வெளிப்படுறதுக்கு தான் இந்த பாடு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த பாடு அந்த மகிமைக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாடுபடுகிற உங்களுக்கு அந்த மகிமையின் தேவன் வெளிப்படும் போது உங்களுக்கு இந்த பாடுகளுக்கெல்லாம் மேலாக அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி ஒரு ஆளுகையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 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 ஆமா, இதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:12 வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:12. வேகமா 2 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:12. 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்ற? அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். பல பாடுகளை பற்றவர் பவுல். ஹல்லேலூயா. அந்த பவுல் சொல்லுகிறார், ஆயினும் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர். கையை தட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி எனக்கு தெரியும். அவர் மகிமையில வரும்போது தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எனக்கு தெரியும். இந்த பாடு, ஹல்லேலூயா, இந்த அவமானம், இந்த போராட்டம் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த பாடு ஒன்றும் என்ன அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த பாடு பெருசா, அந்த மகிமை பெருசா? மகிமை தான் பெருசா. அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல இந்த பாடு. ஹல்லேலூயா. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உனக்கு அந்த மகிமைக்கு ஒப்பானதல்ல இந்த பாடு. என்ன அருமையா சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பாடு எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. 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 ஏனடா அவருக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார், இப்படியாப்பட்டவர். நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பாடுகளை விட நீ விசுவாசிக்கிற தேவன் இன்னார், இப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பாடு உனக்கு பெரிய காரியமா இருக்காது. நீ விசுவாசிக்கிற தேவன் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. பாடு உனக்கு பெருசா தெரியாது. நீ விசுவாசிக்கிற தேவன் பெரியவராய் தெரிவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுகளை விட நீ ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம். ஏன் ஆண்டவர் இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களை என்னை கூட்டு வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். அழகா காலைல நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ பேச ஆரம்பிச்சார். என்னால் தாங்கவே முடியல. எந்திரிச்சு
ஓடணும் போல இருந்துச்சு, ஆடணும் போல இருந்துச்சு. ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கும்போது ஹல்லேலூயா, ஏன் ஆண்டவர் அந்த 1000 வருஷத்தை இந்த பூமியில கொண்டு வந்து ஆளுகை செய்யணும்? ஏன் பரலோகத்தில் ஆளுகை செஞ்சிருக்கலாம்ல? சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. நான் அதுக்கடுத்து சொல்றேன். ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த கல்யாண வீட்டிலேருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு கூட்டு வந்து 1000 வருஷம் ஏன் அரசாட்சி செய்யணும்? ஏன் அதை அவர் அங்கேயே செஞ்சிருக்கலாம்ல? சொல்லுங்க. இந்த பூமியில நீ பட்ட பாடுகளுக்கு இந்த பூமியில உன்னை ஆட்சி செய்ய வைக்க வேண்டும். இந்த பூமியில கொஞ்ச காலம் நீ பாடுபட்டல, அந்த பாடுகளுக்கு பதிலா எந்த பூமியில நீ 60 வருஷம் பாடுபட்டையோ அந்த பூமியில நீ ஆளுகை செய்ய உன்னை வைக்கணுங்கிறதுக்காக 60 வயசு வரைக்கும் நீ பாடுபட்டையா, உனக்கு 1000 வருஷம் அந்த பூமியிலேயே ஆட்சி. கையை தட்டு. உனக்கு ஆவியில் இதை எடுத்துருந்தனா ஆவியில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். எனக்கு ஆவியான காலில் பேசுனா, என்னோட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னா, இந்த பூமியில் எதுக்கு தெரியுமாப்பா நான் அந்த பூமிக்கு உன்னை கொண்டு வருகிறேன்? இந்த பூமியில் எத்தனை அவமானப்பட்ட, எத்தனை நிந்தப்பட்ட, எத்தனை வெக்கப்பட்ட, எத்தனை பாடுகளை சகித்த இதே பூமியில் உனக்கு நான் சரி கட்டணும். அதற்காகத்தான் இந்த பூமியில் அந்த 60 வருஷம் வரைக்கும் இல்லை, 70 வருஷம் வரைக்கும் இல்லை, 80 வருஷம் வரைக்கும் இல்லை, 1000 கையை தட்டும் போது நீ பட்ட பாடுகள் என்னவோ கொஞ்சம் தான் இந்த பூமியில, ஆனா நீ ஆளுகை செய்கிறது தான் இந்த பூமியில அதிகம். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. விளங்குற ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீ போய் பாடுபட்டது பரலோகத்தில் அல்ல, நீ பாடுபட்டது பூமியில. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். நீ பாடுபட்டது பரலோகத்தில்னா உனக்கு பரலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியை வச்சிருப்பேன். நீ பாடுபட்டது இந்த பூமியில. ஹல்லேலூயா. எந்த பூமியில நீ வெக்கப்பட்டு நின்னாயோ, எந்த பூமியில நீ தலை குனிஞ்சு நின்னாயோ, எந்த பூமியில சத்துரு உனக்கு பாடுகளை கொடுத்து உன்னை நெருக்கி வைத்திருந்தானோ, அந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்து அந்த சத்துருவுக்கு முடிவு கட்டி நான் உனக்கு ஒரு ஆளுகையை கொடுப்பேன். நான் உனக்கு ஆளுகையை கொடுக்கும்படியா இந்த பூமிக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. எத்தனைக்கு புரிஞ்சு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆளுகை செய்ய வைக்கணும்னு சொல்லி அவர் துடித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா இதற்கு முன்பாக அவர் வெளிப்படணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாடுகளை சகித்தான், அவன் ஆளுகை செய்தான். ஹல்லேலூயா. அவன் பேர் யோசேப்பு. ஹல்லேலூயா. அவன் பாடுகளை சகித்தான், வெட்கங்களை அனுமதித்தான். சகோதரர்களால அவன் இஸ்மவேலர்களிடத்தில் விற்கப்பட்டான், பாடுகளை அனுபவித்தான். இஸ்மவேலர்களிடத்திலிருந்து போர்த்திபாலுடைய அரண்மனைக்கு விற்கப்பட்டான், பாடுகளை அனுபவித்தான். போர்த்திபால் அரண்மனையிலிருந்து சிறைச்சாலையில் போய் பாடுகளை அனுபவித்தான். கொஞ்ச காலம், எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. யோசேப்பு அனுபவித்த பாடுகள்லாம் எவ்வளவு நாள்? சொல்லுங்க, கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. அவன் எகிப்திற்கு கொண்டு போகும்போது அவனுடைய வயது 30. ஹல்லேலூயா. அவன் எகிப்தில் மரிக்கும்போது அவனுக்கு வயது 110. ஹல்லேலூயா. சுமார் 80 ஆண்டுகளாய் பாடுகள் பட்டதோ என்னவோ 30 வருடம் தான். அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது சகோதரர்களால் கொஞ்சம் பாடு, அதுக்கப்புறம் விற்கப்பட்ட இடத்துல அந்த அதிபதிகளால் ஒரு கொஞ்ச கால பாடு, அதுக்கப்புறம் செய்யாத தப்புக்கு செய்தேன் என்று சொல்லி அவன் சிறைச்சாலைக்கு போய் கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தான். ஹல்லேலூயா. பாடுகள் என்னவோ கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருந்ததோ 80 ஆண்டு காலம். ஹல்லேலூயா. பாடுகள் கொஞ்ச காலம் தான், 30 ஆண்டுகள் தான் அவனுக்கு பாடு. ஆனால் எகிப்தின் அதிபதியாக இருந்த யோசேப்புக்கோ அவன் 80 ஆண்டுகள். ஹல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்க? இந்த பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்றியா? இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலத்தில் கர்த்தர் இந்த பாடுகளை உன்னை விட்டு நீக்க போகிறார். கர்த்தர் உன்னை ராஜாத்தியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீ அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறார். உன்னை கர்த்தர் குமாரனாய் குமாரத்தியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் ஒரு முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா.
பிசாசு உன்னை பாடுபடுத்தினது உண்மைதான், உன்னை வெட்கப்படுத்தினது உண்மைதான், உன்னை வேதனைப்படுத்தினது உண்மைதான். அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. யோசேப்புக்கு பாடுகள் கொஞ்ச காலம்தான். ஆனால் அவன் ஆட்சி செய்ததோ அதிக காலம். அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்ச காலம்தான் யோசேப்புக்கு பாடுகள். அல்லேலூயா. ஆமாம், இங்கே வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுபடுகிற யோசேப்பே, உனக்கு கொஞ்ச காலம்தான் பாடு. அதுக்கப்புறம் எப்படி யோசேப்புடைய தலை உயர்த்தப்பட்டதோ அதுபோல் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி உன்னை தம்முடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி உன்னை கர்த்தர் உனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீ பாடுகளை கொஞ்ச காலம்தான் பாடுகள். ஆளுகையோ அது ரொம்ப காலம். அல்லேலூயா. போராட்டம் போராட்டம் போராட்டம், பிரச்சனை பிரச்சனை, பாடுகள். வந்திருக்கிற ஒரு சில சகோதரிகளை நான் பார்க்கிறேன், உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் அந்த குடிகார கணவனோடு எத்தனை பாடுகளை நான் சகித்து கொண்டிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அது கொஞ்ச காலம்தான். அவன் குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி உன் கையில் கொடுக்கத்தான் போகிறார். உன் கையில் கொடுக்கத்தான் போகிறா. நீ குடும்பமாய் கர்த்தருக்காக வாழத்தான் போகிறா. கர்த்தர் உன்னை ஆட்சி செய்ய வைக்கத்தான் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புக்கு கொஞ்ச காலம் பாடு. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற உனக்கும் கொஞ்ச காலம் தான் பாடு. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். ஆளுகை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நினச்சிக்கிட்டு இந்த பாடோடு தான் நான் மடிந்து போனா இல்லை. இந்த பாடு முடியுங்குள்ள கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாட்கள் வருகிறது, கொடியவர்கள் கையில் தேசம் ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. ஆன்டி கிறிஸ்ட், அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. அந்த பாடு எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். அல்லேலூயா. நாட்கள் காலம் போகுது. அல்லேலூயா. இயேசு மத்திய காலத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அக்கிரமக்காரனுடைய அந்த வருகை இந்த பூமியில வர வேண்டும். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. என்னக்காரன்? அக்கிரமக்காரன். அல்லேலூயா. அவன் இந்த பூமியில வந்து ஆட்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆட்சி செய்ய தொடங்கும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, 7 வருஷம் இந்த பூமியில மகா உபத்திரவம் வரப்போகுது. அல்லேலூயா. ஒரு உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எப்போ? அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில. அல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? இப்படிலாம் ஆராதிக்க முடியாது, இப்படிலாம் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் வந்து இந்த தேவாலயத்தில் தேவன் போல வந்து அமர்ந்திருப்பானா? வேதம் சொல்லுகிறது, ஆராதனைக்கக்கூடியது எதுவோ, தேவன் எண்ணப்படுவது எதற்கோ அதற்கு மேலாக தன்னை என்ன செய்வான்? உயர்த்துவான். அல்லேலூயா. அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படி அந்த அந்தி கிறிஸ்து, இன்னைக்கு உலகத்தில் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் யோவானில் எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் பிரபஞ்சத்தில் இன்னைக்கு அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து அவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறான். சீக்கிரமாகவே வெளிப்பட போகிறான். அல்லேலூயா. ஒரே கார்டு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் வந்துருச்சு. ஒரே சிப்பை போட்டு சீக்கிரமா இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகுது. அல்லேலூயா. அந்த அக்கிரமக்காரன் இந்த பூமியில வெளிப்படும் போது, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்பாக சபை தேவனுடைய கல்யாண வீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே உபத்திரவம், அங்கேயோ ஆடலும் பாடலும். அல்லேலூயா. இங்கே 7 வருஷம் மகா உபத்திரவம். கைவிடப்பட்டவர்கள் இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அன்னைக்கு கைவிடப்பட்டு இந்த பூமியில தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அவன்லாம் என்ன செஞ்சிருவாங்க? நேராக போய் முத்திரையை குத்திரவே செய்வான். இப்பவுமே கீழ்ப்படியாதவன் அப்போ வந்து என்ன செய்வான்? குத்திரியா அப்படின்னு சொல்லுவான். குத்துனவன் பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. குத்தப்படாதவனுக்கு விற்கவும் வாங்கவும் கொல்லவும் முடியாது.
அப்படி ஒரு மகா உபத்திரவத்தினால் இந்த பூமியில வருகிறது. அல்லேலூயா. அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட போகிறான். அவன் பேர் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் வந்து இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறான். இன்னைக்கு இருக்க கல்லு எல்லாம் பேச போகுது. இன்னைக்கு பார்க்கிற எல்லா சிலைகளும் அவனுடைய ஆட்சி செய்கிற காலங்களில் பேச போகுது. என்ன நடக்கும்? ஜனங்கள்லாம் கொத்து கொத்தாய் போய் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த முத்திரையை தரிக்காத எவனும் இந்த பூமியில ஒன்று வாங்கவும் முடியாது, ஒன்று கொடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நாள் வருகிறது. அல்லேலூயா. அந்த நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடையவர்களை ஆயத்தப்படுத்தி கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற அந்த மகிமையான நாள் இந்த பூமியில சீக்கிரம் வெளிப்பட போகுது. அல்லேலூயா. இங்கே 7 ஆண்டு உபத்திரவம், இதே 7 ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையோ அங்கே கல்யாண விருந்தில் தேவனோடு அங்கே ஆடல் பாடல் துதியோடு அங்கே 7 ஆண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அந்த பாடுபட்ட ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் எந்த பூமியிலிருந்து அவர் அழைத்து கொண்டு போனாரோ அந்த பூமிக்கு மறுபடியும் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வருவார். வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரம், அதில் 1வது வசனம் 2வது வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 வருஷம் அளவும் அந்த சாத்தானை கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அல்லேலூயா. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் 7 வருஷம் அந்த கல்யாண விருந்துல அங்க தேவனுடைய அந்த சமூகத்துல இன்னைக்கு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற சபை, இன்னைக்கு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, தேவனுக்காய் பரிசுத்தத்தை காத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனம், இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த அக்கிரமக்காரனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்து ஸ்தாபிப்பதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுக, ஒரு நொடி பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. வானத்தில் எக்கால தொனி தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்து இன்னைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், இங்க பாருங்கம்மா. இன்னைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த வானத்தில் தொனிக்கிற எக்கால தொனி முதலாவது அவர்களுக்கு கேட்கப்படும். அவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே எழும்பி வருவார்கள். வேதம் சொல்லுக, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில ஒரு அரசாட்சி நடக்க போகுது. அதுதான் அந்திகிறிஸ்துவின் அரசாட்சி. 7 வருஷம் இந்த பூமியை அவன் ஆட்டி படைக்க போகிறான். அந்த அரசாட்சிக்கு முன்பாக சபையை, பாடு அனுபவிக்கிற சபையை நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கரையற்றவளும் பிழை இல்லாதவர்களுமாய் வாழ்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு வர மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இதோ விரைவாய் வரப்போகிறார். சந்திக்க நீயும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. வானத்தில் எக்கால தொனி தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். யாரெல்லாம் இன்னைக்கு ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கிறையோ, உனக்கு தேவனுடைய வார்த்தை அந்த எக்கால தொனி உன் காதுல தொனிக்கும்.
இன்னைக்கு இந்த வார்த்தையை உன்னால காதுல அடைச்சு வச்சிருந்தனா, ஒரு நாள் வானத்துல எக்கால துணி ஒலிக்கும் போதும் உனக்கு காதுல அந்த எக்கால துணி சத்தம் கேட்காது. ஆகவே இன்னைக்கே காதுள்ளவன் கேட்க கடவன். செவிட்டு விரியனை போல காதை அடைச்சிக்கிட்டு இருந்தா என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறது வானத்தில் எக்கால துணி தொனிக்க போகுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அப்போ உயிரோடு இருக்கும் நாமும் அந்த 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 சத்தத்தை கேட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். கதவும் அடைக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே, நான் அந்த முழுரதி வாக்கியத்தில் இருந்தேன், உன்னை தெரியாதுடா அப்படின்றவர். ஆண்டவரே, நான் அந்த சபையில உட்கார்ந்து ஆராய்ச்சேன், உன்னை தெரியாது. யாருனே தெரியாது. நீ ஆராதிச்சிருக்கலாம், நீ ஓடி இருக்கலாம், என் சத்தம் உன் காதுல கேடிச்சா அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க கல்யாண விருந்து. எங்க கல்யாண விருந்து? நமக்கெல்லாம் அங்க ஒரு கல்யாண விருந்து. அல்லேலூயா. பரலோகத்துல ஒரு கல்யாண விருந்து. இந்த பூலோகத்துல என்ன உண்டாகும்? உபத்திரவம், மகா கொடிய உபத்திரவம். அல்லேலூயா. இங்க இந்த கைவிடப்பட்ட சில பரிசுத்தவான்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் அன்னைக்கு ஐயோ சபையில இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாங்களே, கேட்காம போயிட்டோம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் மகா உபத்திரவம், கொடிய காலம். முத்திரை குத்திரை எவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, முத்திரைக்கு தேசங்கள் ஆயத்தமாக்கப்பட்டாயிற்று. முத்திரை போடுகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் சபையே. அந்த முத்திரை போட வேண்டிய நாட்களுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிற சத்தியம். மொத்த உலகத்துக்கும் ஜிப்பு எங்க தயார் பண்ணிருக்காங்க தெரியுமா? சென்னையில. உலகத்துக்கும் ஒரே நேரத்தில் ஜிப்பு உள்ள வச்சு பதிச்சிடலாம். தேசத்துல தயாராகிவிட்டது. தேசங்கள் எல்லாம் ஒரே தலைவனுக்கு கீழே செயல்பட துடித்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே இனம், எல்லாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரே கடவுள், ஒரே தலைவன். அவன்தான் அந்திகிறிஸ்து. அவன் வந்து ஆட்சி பீடத்தில் அமர போகிறான். அல்லேலூயா. அவனை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். அவர் பேசுற வார்த்தையை கேட்கணும். அந்திகிறிஸ்து இங்கே ஆட்சி செய்ய வரும்போது தேவன் தம்முடைய ஜனத்தை பரலோகத்தில் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த அங்க தட்டி விடுங்க, நல்ல தூக்கத்தை பாருங்க. ஐயா தூக்கம் கனநித்திரையாக. அல்லேலூயா. நான் பரலோக ரகசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற ஆவியானவர். பரலோகத்துக்கு நம்ம போகணும், தூங்கிடக்கூடாது ஒருத்தரும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் என் கூட பரலோகத்துக்கு வரணும்னு ஆசையில் தான் பேசுகிறேன். அல்லேலூயா. சிலரை கடிந்து பேசுறது எதுக்கு தெரியுமா? சிலவர் சொல்லுவாங்க, உங்களை போல அவங்க வர பட வேண்டாம். நான் படாமல் பிற எவை பாடுவான்? நான் தான் இந்த சபைக்கு மேய்ப்பன். நான் தான் இந்த ஜனங்கள், இந்த ஆடுகளுக்கு உத்தரவாதி. நான் தான் பரலோகத்தில் கணக்கு கொடுக்கணும். என்ன போல வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன போல பரலோகத்துக்கு எல்லாம் வந்து சேரணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். பூலோகத்தில் ஒரு பயங்கரமான திகில். எங்கே பார்த்தாலும் குழப்பம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பாடு, எங்கே பார்த்தாலும் சனம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும். 7 ஆண்டு முடிவு ஆன போதுதான் நம்ம வாசித்த இந்த வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவான், ஒரு சங்கிலியை கொண்டு வருவான். அந்த சங்கிலினால அந்த மோசம் போக்குற அந்த பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பத்தை பிடித்து அவன் வாயை கட்டி அவனை பாதாளத்தில் 1000 வருஷம் அடைத்து விடுவான். அல்லேலூயா. பிசாசுக்கு 1000 வருஷம் சிறைச்சாலை, உனக்கு 1000 வருஷம் அரச கைய தட்டை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு 1000 வருஷம் பாதாளம், உனக்கு 1000 வருஷம் இந்த பூமியில. எந்த பூமியை அவன் பால்படுத்தி, எந்த பூமியை அடிமைப்படுத்தி, எந்த பூமியை ஆளுகையை தேவன் கொடுத்த ஆதாமுக்கு கொடுத்த ஆளுகையை உரிந்து வைத்திருக்கிறானோ, இந்த பூமியில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இந்த பூமியில டேரா போட்டிருக்க அந்த சாத்தானை கட்டி அவனை பாதாளத்தில் போட்டுட்டு அந்த சாத்தான் வாழ்ந்த அந்த பூமிக்கு மறுபடியும் உன்னை ராஜாத்தியாய் ராஜாவாய் கர்த்தர் கொண்டு வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வைக்க போகிறார்.
உலகத்தை யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. சாத்தான் தான் நீங்க குடிக்க வைக்கிறான், சாத்தான் தான் சிகரெட் குடிக்க வைக்கிறான், சாத்தான் தான் பாவம் செய்யி, சாத்தான் தான் செய்தியெல்லாம் கேட்காத, சாத்தான் தான் கீழ்ப்படியாத. அல்லேலூயா. அந்த சாத்தானே இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? குடிப்பாங்களா ஜனங்க? சொல்லுங்க, குடிப்பாங்களா? சீட்டு விளாடுவானா? வேற விபச்சாரம் செய்வாங்களா? இதெல்லாம் கொண்டு வரது யாரு? சாத்தான். சாத்தான் கட்டப்பட்டு பாதாளத்தில் 1000 வருஷம் அடைக்கப்பட்டாச்சு. இந்த பூமி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரலோகமே இறங்கி வரும். அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி வரார். யாரு? நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யல, தேவனோடு ஆளுகை செய்ய இயேசுவும் இந்த பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்ய வரப்போகிறார். அல்லேலூயா. பிசாசு பாதாளத்துல, நம்ம அப்பா அந்த பூமியில கையை தட்ட. எந்த பூமியை சாத்தான் மோசம் போக்கி வைத்திருக்கிறானோ, எந்த பூமியை சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, இந்த பூமிக்கு ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. ராஜாவோடு ராஜாத்திகளும் கூட வரப்போகிறோம், ராஜாவோடு ராஜாக்களும் கூட வரப்போகிறோம். இந்த பூமியில வந்து அந்த ராஜாதி ராஜாவோட 1000 வருஷம் நீங்களும் நானும் இங்கே ஆளுகை செய்ய போகிறோம், அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. ராஜா அரசாட்சி செய்யும் போது அங்க லஞ்சம் இருக்குமா? அங்க யார் இருப்பா? தேவனுடைய பிள்ளைங்க தான் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அங்க லஞ்சம் இருக்குமா? கடை இருக்குமா? தாளும் ஆண்டவரை பாடி அதிசயமான ஒளிமய நாடாம் நீசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நீசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடா நீசரி நாடா நாம் வாஞ்சிக்கும் நாடா, என் நீசரி நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. அல்லேலூயா. இந்த நாடு எப்படி இருக்கும்? சந்தோஷமுள்ள நாடா மாறும். அல்லேலூயா. இந்தியா தேசம் எப்படி இருக்கும் சொன்னாங்க? இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவாங்க. பரலோகத்திலேருந்து இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இந்தியர்கள் தான் இந்த பூமியை நிரப்புவாங்கன்னு சொல்லி அவர் தரிசனத்தோடு பாட்டு எழுதி வைத்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவானுக்கு தெரியும், இந்தியா தேசத்தில் நான் தான் வந்து 1000 வருஷம் இந்த தேசத்தில் ஆட்சி செய்ய போகிறேன். அல்லேலூயா. குமாரனை ஒரு வட்டம் ஒரு செய்தியில் சொன்னாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம், நான் உங்களுக்காக நசரே அழைப்பு பெற்று வந்திருக்கிறேன், எனக்குன்னு ஒன்றும் கேட்கலப்பா. எருசலேம் மகாராஜா இருக்கிற நகரம். அல்லேலூயா. இயேசு எங்கே இருப்பார்? எருசலேமில் இருப்பார். அல்லேலூயா. அந்த எருசலேமில் உங்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணே அப்படி கேட்டிருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் எங்கே கேட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை ஆண்டவரை, வெளிநாட்டில் இல்லை அந்த சங்கர கோயிலெல்லாம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் சிவகாசி. அல்லேலூயா. சிவகாசி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. சிவகாசியில் என் ஜனங்களை மோசம் போக்குன அந்த சாத்தான் வசித்த இந்த இடத்துல என் ஜனங்களை ஆடல் பாடல் சத்தத்தோடு இந்த பட்டணத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுகையை கர்த்தர் எனக்கும் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? எத்தனை சந்தோஷம் அங்கே, ஒரு சந்தோஷம் இந்த பூமியில், ஒரு வல்கடிப்பு. அல்லேலூயா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவனை சங்கிலினால கட்டி அடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கூட்டு வருவார். அல்லேலூயா. ஏற்கனவே கொஞ்ச நாட்கள் அவனால் நீங்கள் பாடு ரொம்ப அனுபவிச்சிட்டீங்க, அதனால அவன் இருக்குமே கூட்டு வர மாட்டார். அதற்கு முன்பாக கல்யாண விருந்து முடியுங்குள்ள, இந்த பூமியில் அந்திகிறிஸ்துடைய ஆட்சி முடியுங்குள்ள கர்த்தர் ஒரு சங்கிலியை கொடுப்பார் தூதன்ட்ட. போ, என் பிள்ளைகளை இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணி கொண்டு இருந்த, என் பிள்ளைகளை பாடுபடுத்தி கொண்டு, என் பிள்ளைகளை அவமானப்படுத்தி கொண்டு, என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு, அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை போய் இந்த சங்கிலினால் கட்டி பாதாளத்தில் அடைச்சு போடு.
ஏன்னா அவன் இருந்த அந்த பூமியில் என் பிள்ளைங்க பாடுபட்டாங்க தெரியுமா? இந்த பூமியில் எந்த பூமியில் என் பிள்ளைங்க பாடுபட்டாங்களோ அதே பூமியில் என் பிள்ளைங்க 1000 வருஷம் என்னோடு கூட அரசாட்சி செய்யணும். என் பிள்ளைங்க என்னோடு கூட அரசாட்சி செய்யணும். ஆகவே சாத்தானுக்கு ஒரு சங்கிலி ஆயத்தமாக இருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சாத்தானுக்கு ஒரு சங்கிலி, உனக்கு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகார கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அவனுக்கு சங்கிலியும் உனக்கு ஆட்சியும். சொல்லுங்க, அவனுக்கு சங்கிலி. யாருக்கு? அவனுக்கு சங்கிலி. யாருக்கு? இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்க அவனுக்கு ஒரு சங்கிலிகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்ப வேண்டிய வேலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை பாழாக்கி கொண்டிருந்த அந்த கயவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு சங்கிலியை அனுப்ப வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. தேவ பிள்ளைகள் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய வேலைகளுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த தேசத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அதே 24. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும். கவனமா பார்த்துக்கோங்க. இது யாரு? மிருகம். யாரை குறித்து போட்டிருக்கு? அந்திகிறிஸ்துவை குறித்து போட்டிருக்கிறது. அந்த மிருகத்துடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருங்க. அல்லேலூயா. இவங்க யாரு? நீங்களும் நானும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் 1000 வருஷம் அரசாட்சி. அந்த மிருகத்துடைய முத்திரையை குத்தாதவர்களுக்கும் அந்த மிருகத்தை வணங்காதவர்களுக்கும் கர்த்தர் இருக்கிற ஆசீர்வாதம் தான் 1000 வருஷம். அல்லேலூயா. தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அரசாள போறீங்க? 1000 வருஷம். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு பாடு பெருசா இருக்குதோ, இன்னைக்கு போராட்டம் உனக்கு பெருசா இருக்குதோ, அல்லேலூயா, கலங்காத. இந்த 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 காரியங்களை லேசா முடிய போகுது, சீக்கிரமா முடிய போகுது. அல்லேலூயா. ஒரு அரசாங்கம் உனக்காக செயல்பட போகுது இந்த பூமியில. அல்லேலூயா. அந்த அரசாங்கத்துக்குடைய தலைவர் யார் தெரியுமா? இயேசு. அல்லேலூயா. அந்த அரசாங்கத்தில் மெம்பர் யார் தெரியுமா? நீங்களும் நானும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் ஆட்சி செய்யும் போது எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. பிசாசு ஆட்சி செய்யும் போதே இப்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா ஆட்சி செய்யும் போது எப்படி இருக்கும்? இந்தியா பார்லமெண்ட் எப்படி இருக்கும்? அங்க ஒரே பாட்டும் ஆராதனையும் ஆட்டமும் கொண்டாட்டமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம தமிழக சட்டசபை எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி இருக்குமா? அப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? அங்கே ஒரே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும், பாஸ்டிங் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சிவகாசி மாநகராட்சி அதுக்கு தான் புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் பழச விரும்புகிறவர் அல்ல, புதுசை விரும்புகிறவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அந்த மாநகராட்சியில் அப்பா உட்கார்ந்துருக்க போறார். அல்லேலூயா. நம்மளாம் மெம்பராக உட்கார்ந்து இந்த பட்டணத்தில் ஆட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. எதற்கு நிலைநிறுத்த போகிறார்? அந்த 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், அதே 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல்
இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வருஷம் ஒரு அரசாளுகிற நாள் அது விரைவாய் நெருங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், தங்கள் இயேசுவானில் தோன்றும் நல்ல நாள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,